அடே பிக் பாஸ்ல நான் நினைச்ச மாதிரியே திவாகரை எலிமினேட் பண்ணிட்டீங்களடா. ஏன்டா இப்படி நோஸ் கட் பண்ணி பண்ணி அந்த ஆளை இமிட்டேட் பண்றீங்க, அந்த ஆளை இன்சல்ட் பண்றீங்க. அவர் ஒரு டாக்டர்டா, நீங்களாம் ஒரு மேனஸ் இல்லாம நடந்துக்கிறீங்க. பிக் பாஸ் சார், உங்களுக்கு தெரியாதா? பிக் பாஸ் சார், கொஞ்ச நாள் விளையாட விடுங்க சார். வந்த உடனே எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சா எப்படி சார்? ஒரு வாரம் ஒரு 10 நாளாவது விளையாட விட்டா தானே சார் அவங்க ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஏங்க நீங்களாம் இப்படி பண்றீங்க? விஜய் டிவி ரொம்ப மோசம் பண்ற விஜய் டிவி. நிஜமாவே சொல்றேன், இப்ப எலிமினேட் பண்ணிட்டீங்களா, போச்சா. அங்க காமெடி யார் பண்ணுவாங்க? உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்பவே நாறுது. எல்லா பேரும் ராங் ரூட்ல போறாங்க. எல்லாரும் பெரிய இவனுங்க மாதிரி. நான் வர்றேன் பிக் பாஸ் தானே, வர்றேன் இரு. வாய உடைக்கிறேன் பாரு எல்லாத்துக்கும், எல்லா பயலுகளுக்கும், எல்லா சிறுக்கிகளுக்கும். எல்லாரும் ஒரே ஹைஜீனிக்கா ஹைஃபையா இருந்தவங்க மாதிரி ரொம்ப ஓவரா துள்றீங்க. பாவம்டா அந்த ஆளு, ரொம்ப படுத்துறீங்க. ஒரு வகையில ஓவர் ஆக்டிங் தான் பண்றான். இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அவனையே நாமினேட் பண்ணி பண்ணி கடைசியில வெளியேத்திட்டீங்களடா அவனை. நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. வர்றேன் நானு, ஒயில் கார்டு என்ட்ரியில வர்றேன் நானு. ரொம்ப ராங்கா பேசுற ரம்யா. எதுக்குடி ஓவரா ஆடுற நீ? ஆட்டம் அங்கதான் ஆடுன ரைட்டு, உள்ளுக்குள்ளேயுமா ஆடுற? நல்லபடியா ஆடு. ஓவரா கேமரால மூஞ்சி தெரிகிற மாதிரி எல்லாம் ஆடாத, சரியா? உள்ள வர்ற ஈரேன்னு திருச்சி சாதனா திவாகருக்கு ஆதரவாக பேசி ஒயில்டு கார்டு என்ட்ரியில நான் வர்றேன்னு சொன்ன வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.